Hello students, welcome to Solve Your Knowledge. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 6.8ல் செகண்ட் சம். நம்மளுக்கு 2 லைன் கொடுத்து அந்த 2 லைன் கோப்ளேனார் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த லைன்ஸ் இருக்கிற பிளேனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது கோப்ளேனார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறக்காண்டி ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் ஒரு பாயிண்ட்டும் பேரலல் வெக்டாரையும் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நியூமரேட்டர்லேயே இருக்கும். அதாவது 2i + 3j + 4k இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. இதோட பேரலல் வெக்டார் வந்து டினாமினேட்டரில் இருக்கும். அதாவது i + j + 3k. ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் இருக்கும். அதை வந்து நம்ம சிடின்னு எடுத்துக்கலாம். சிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ i + 4j + 5k டியோட வேல்யூ வந்து கீழே இருக்குது. அதாவது -3i + 2j + k. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கோப்ளேனார் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான கண்டிஷன் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் c - a b d இதோட வேல்யூ = 0 அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து கண்டுபிடிக்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு 0 வந்துச்சுன்னா இது கோப்ளேனார். ஃபஸ்ட்டு c - a. அப்போ ஒவ்வொரு வேல்யூவையும் நம்ம மைனஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ரோ எழுதணும். ஸோ 1 - 2 -1, அடுத்து 4 - 3 1, 5 - 4 1. அடுத்து பியும் டியும் அப்படியே எழுதிக்கலாம். பியோடது வந்து 1 1 3, டியோடது வந்து -3 2 1. ஸோ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா -1 1 1s are 1 -3 2s are 6 -1 × 1 1s are 1 -3 3 -3 × 3 நம்மளுக்கு -9 வரும். ஸோ இது +9 ஆகிடும். +1 × 2 1s are 2 -3 × 1 +3 ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். அதனால் ஸோ நம்மளுக்கு இதுவே -5 வரும். ஸோ இன்னொன்று ஒரு மைனஸ் இருக்குன்னா இது ப்ளஸ் ஆகும். -10 மறுபடியும் +5. ஸோ இதோட வேல்யூ 0. ஸோ நம்மளுக்கு இது 0 வரனால திஸ் இம்ப்ளைஸ் தே ஆர் கோப்ளேனார். ஸோ நம்மளுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் கேட்டிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் பிளேனுக்கு நம்ம 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்று x - x1 y - y1 z - z1 b1 b2 b3 c1 c2 c3 = 0. ஒன்று இதை யூஸ் பண்ணலாம். இங்கே x1 y1 z1ங்கிறது பாயிண்ட் A. இல்லாட்டி நம்ம செகண்ட் பாயிண்ட்டை வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அதாவது x - x2 y - y2 z - z2 அப்புறம் b1 b2 b3 c1 c2 c3. ஸோ இதோட வேல்யூ = 0. இதில் எந்த இதுனாலும் ஃபார்முலானாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ நான் வந்து இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு இங்கே x2 y2 z2 அப்படிங்கிறது சியோட வேல்யூஸ் தான். அப்போ x - இதோட வேல்யூ என்ன 1. ஸோ x - 1 y - 4 z - 5. அப்புறம் b1 b2 b3 d1 d2 இது வந்து நம்மளுக்கு d1 d2 d3. ஏன்னா நம்ம சின்னு எடுக்க முடியாது. சியை வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கோம். டிங்கிறது தான் பேரலல் வெக்டார். ஸோ ஃபஸ்ட்டு b1 b2 b3யோட வேல்யூ என்ன 1 1 3, d1 d2 d3 வேல்யூ 3 2 1. ஸோ இதோட வேல்யூ = 0வாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், x - 1 × 1 1s are 1 -3 2s are 6 minus y - 4 × 1 1s are 1 -3 × -3 -9 வரும். ஸோ இது +9 ஆகும். ப்ளஸ் z - 5 2 1s are 2 -3 × 1 -3 ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு +3. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதோட வேல்யூ -5 x - 1. இது வந்து 1 + 9 10 வரும். ஸோ -10 x - 4 + 5 z - 5 = 0.
ஸோ நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், -5x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ +5. அதே மாதிரி -10y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி +40 +5z -25 ஈக்குவல் டு 0. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், -5x மைனஸ் 10y ப்ளஸ் 5z ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாத்தையும் நான் -5ஆல் டிவைட் பண்ணேன்னா நம்மளுக்கு x ப்ளஸ் 2y மைனஸ் z -4 ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்க ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன்.